ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல எப்படி ரேம் சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2GB ரேம் இதில் இருக்கு. ஸோ நான் 4GB ரேமா இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். அது மாதிரி உங்க லேப்டாப்ல நீங்க வாங்கும்போது எத்தனை GB ரேம் வந்ததோ அதை விட டபுளா போட்டுக்கலாம். 2GB ரேமோட வந்து இருந்தது அப்படின்னா 4GB மாத்திக்கலாம். இல்ல 4GB ரேம் தான் நீங்க வாங்கும்போது வந்துச்சுன்னா அது 8GB மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி டபுளா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்றதா இருந்தாலும் பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்குங்க. ஸ்க்ரூவை கழட்டினா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நார்மலா கழட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோர் இருக்கும். அந்த டோரை ஜஸ்ட் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா போதும், அந்த டோர் வந்து தனியா வந்துடும். தெரியுதா? பாத்தீங்கன்னா இதான், இது வந்து ஹார்ட் டிஸ்க். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிளிப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 2 கிளிப் இப்படி தள்ளனீங்க அப்படின்னா போதும், ரேம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். பாத்தீங்களா, வெளியே வந்துருச்சா? ஸோ இது வந்து எத்தனை ஜிபி ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB ரேம். தெரியுதா? ஸோ 2GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போடுறது இதுதான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமூவ் பண்ணிட்டு வேற ரேம் வந்து போட போறோம். புதுசாக ஒரு நியூ ரேம் வந்து வாங்கியிருக்கோம் 4GBல. ஸோ அந்த ரேம் வந்து போட போறோம். உங்களுக்கு எத்தனை ஜிபி ரேம் வேணுமோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ரேம் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 4GB ரேமே போதும். ஸோ அதனால வந்து என்ன பண்ண போறோம், 4GB ரேம் வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேம் போடுறதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. கரெக்டா வந்து போடணும். தப்பா போட்டீங்கன்னா உடையிறது வாய்ப்பு இருக்கு. புல் பண்ணும்போது கரெக்ட் இங்க ஒரு குட்டியா ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் கரெக்டா வந்து இந்த இதுல படணும். இங்க தெரியுதா, ஒரு நீட்டா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அந்த ஹோல் வந்து இந்த பிளாஸ்டிக் கூட வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆனா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட் ஆகும். நீங்க திருப்பி போட்டீங்கன்னா ஃபிட் ஆகாது, உடஞ்சிரும். ஸோ கரெக்டா கிளிக் ஆகிற மாதிரி போட்டு பாத்தீங்களா, தப்பா இருக்கு. இந்த மாதிரி போட்டீங்கன்னா வராது. ஸோ திருப்பி அந்த ஹோல் வந்து கரெக்டா அந்த பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்கன்னா நீட்டா, அது கூட வந்து கரெக்டா டச் ஆகுற மாதிரி, அந்த கிளிப் ஆகுற மாதிரி கரெக்டா வந்து ஃபிட்டிங் ஆகுற மாதிரி நீங்க போடணும். அப்படி போட்டா மட்டும் தான் இப்போ கரெக்டா தெரியுதா, ஃபிட்டிங் ஆகுதா, கரெக்டா இருக்கு பாருங்க ஃபிட்டிங். கரெக்டா அந்த ஹோல்ஸுக்குள்ள வந்து அது கரெக்டா வந்து ஃபிட் ஆகணும். அப்படி ஃபிட் ஆனாதான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இப்படி ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா அப்படி ஒரு தள்ளினீங்க அப்படின்னா போதும், அந்த கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை ஃபிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி ரேம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா அந்த ஹோல்ஸ் கூட வந்து ஃபிட் ஆகுற மாதிரி போடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டா இருக்கு. ஏன்னா ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன பண்ணலாம், டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் அந்த டோரை எடுத்து போட்டுக்கலாம். டோர் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா திருப்பி ஸ்க்ரூ எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டோரை எடுத்துக்கலாம். டோரை எடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதையும் கிளீன் பண்ணிக்கலாம். டஸ்டா இருக்கு. ஓகே, ரொம்ப நாள் ஓப்பனே பண்ணலையா, ஸோ அதனால டஸ்டா இருக்கு. ஸோ எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி லைட்டா அதுக்குள்ள அந்த ஹோல்ஸ்குள்ள வச்சுட்டு டஸ்ட் ஒரு கிளிப் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃபிட் ஆயிடும். தென் அந்த ஸ்க்ரூவை கழட்டணும் பாத்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை எடுத்து அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிறேன். இதுல வந்து டபுள் ஸ்க்ரூ வரும். நான் வந்து சிங்கிள் ஸ்க்ரூ தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால சிங்கிள் ஸ்க்ரூ போறோம். உங்களுக்கு டபுள் ஸ்க்ரூ வந்துச்சு அப்படின்னா டபுள் ஸ்க்ரூ கண்டிப்பா நீங்க போடணும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பேட்டரியை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பழைய ரேம். ஓகேங்களா? 2GB ரேம் இது. ஸோ இதை பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. பேட்டரி வந்து போட்டுக்கலாம். ஸோ பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் ஆன் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதுல ரேம் சேஞ்ச் பண்ணல அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா என் லேப்டாப்ல கண்ணாமணியான ஆப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? 8GB ரேம் போட்டாலுமே இது வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆப்ஸ் வந்து நான் வச்சிருப்பேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டர் இருக்கா, அது ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அது ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை ஜிபி ரேம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஷோ ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 4GB ரேம் வந்து காமிக்குது. ஃபர்ஸ்ட் 2GB ரேம் இருந்துச்சு. இப்போ ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால 4GB ரேம் காமிக்குது. பிட் பார்க்கும்போது 64 பிட் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்படிதான் வந்து ஒரு லேப்டாப் வந்து ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.